The person by the company definitely fine articles பத்து வாய்க்கின்ற ப்ராடக்ட் மூணு ஆர்டிகிள்ஸ் பத்து வாய்க்கு அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் 11 ஆர்டிகிள்ஸ் 11 ஆர்டிகிள்ஸ் பத்து வாய்க்கு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கடையில போயிட்டு 9 பொருளோட விலை 10 ரூபான்னு சொல்றாங்க. நீங்க இங்கேயும் சேமான பொருள் வாங்கிருக்கீங்க, இங்கேயும் சேமான பொருள் வாங்கிருக்கீங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான். இங்க ஒரு பென்சில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 9 பொருள் எடுத்தீங்கன்னா 10 ரூபாப்பா அப்படிங்கிறாங்க. இதுல 11 பொருள் எடுத்தீங்கன்னா 10 ரூபா. ஆனா இது ரெண்டுலயும் ஈக்குவலான பொருளை நீங்க எடுக்கிறீங்க. இப்போ பென்சில் ஒரு 5 பென்சிலோ இந்த 9 18 ஆர்டிகிள்ஸ் எடுக்கிறீங்க. இதுலயும் ஒன்று 18 ஆர்டிகிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் சேமா இருக்கு. ஓகே, அப்ப ஆர்டிகிள்ஸ் சேமா இருக்குன்னா இந்த நம்பர்ஸ் ஒன்று போல மாற்றும். இன்ட்டு 11 போட்டுக்கிறேன், இங்கேயும் இன்ட்டு 9 போட்டுக்கிறேன். அப்ப 99 ஆர்டிகிள்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இன்ட்டு 11 பண்ணணும், 110 ரூபா. அந்த 99 ஆர்டிகிள்ஸ் ஆஃப் பி செகண்ட் உள்ளது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 90 ரூபா. புரியுதா? இது வந்து பர்ச்சேஸ். ஓகே, அப்போ ரெண்டு 99 ஆர்டிகிள்ஸ் வாங்கிருக்கீங்களா? அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 198 ஆர்டிகிள்ஸோட விலை எவ்வளவு? 200 ரூபாய்க்கு நீங்க அந்த செல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆல் ஆஃப் தம் எடுத்து 1 ஃபார் 1. ஒரு பொருள் ஒரு 1 விற்கும். அப்போ 198 பொருள் இருக்கா, செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ரூபா? 198. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த டப்பால உள்ள பொருள் 9 பொருள் எடுத்தீங்கன்னா 10 ரூபான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த டப்பால நீங்க வாங்குற பொருள் இந்த டப்பால நீங்க வாங்குற பொருள் விற்கும் சேம் அப்படின்னு. இந்த பொருளோட விலை தான் 9 பொருள் 10 ரூபா அப்படின்னு சொல்றாங்க, 11 பொருள் 10 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பொருள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேமாக்கிறதுக்கு தான் இங்கே வந்து டெவலப் பண்ணேன், இங்கே வந்து நான் என்ன பண்ணேன். அப்போ இது ரெண்டுமே அப்படின்னா 198 பொருளோட விலை வந்து 200 ரூபா. அப்போ ஒரு பொருளை 1 ரூபாய்க்கு நீ விற்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 198 பொருள் இருக்கு, 198 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இப்போ ப்ராஃபிட் என்னன்னு கேட்பாங்க. காசு பிரைஸ் வந்து எவ்வளவு? 200 ரூபா. செல்லிங் பிரைஸ் வந்து 198 ரூபா. அப்போ 2 ரூபா நஷ்டம். 2 பை ஒரிஜினல் எவ்வளவு? 200 இன்க்ரிமெண்ட் இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா -2% நஷ்டம். 2% புரியுதா? தெளிவா நான் சொல்லியிருக்கேன். ஏன் ஒரு டப்பா இருக்கு, இந்த டப்பால உள்ள பொருள் 9 பொருளோட விலை 10 ரூபான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டப்பா இருக்கு, இந்த 11 பொருள் நீங்க எடுத்தீங்கன்னா 10 ரூபான்னு சொல்லி அவன் என்ன பண்றான், இதுலயும் ஒரு சேமா ஒரு பொருள் எடுக்கிறான், ஒரு ஒரு அமௌண்ட், ஒரு 50 பொருள் எடுக்கணும்னு சொன்னா இதுலயும் என்ன பண்றான், ஒரு 50 பொருள் எடுக்கிறான். ஆனா நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த 11 வச்சு இதால மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த 9 வச்சு இதால மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்ப இங்க பண்ணும்போது இங்கேயும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்ப பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் 99 இதோட 99 நம்ம 99 பொருளை வந்து எல்லாரும் வாங்கிப்பான். இது 110 ரூபா, அடுத்து இது எவ்வளவு ரூபா? 300 ரூபா. 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கிப்பான். அடுத்து ஒரு பொருள் 1 ரூபாய்க்கு வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 198 பொருள் 198 ரூபாய்க்கு வச்சிருப்பான். அது டிஃபரன்ஸ் பிரைஸ் இன்ட்டு 100. 2 அடிச்சுட்டு போயிடும். இன்னும் ஒரு பர்சன்ட் மிஸ் ஆகும். இங்க புரியுதா? இந்த அப்ரோச் உங்களுக்கு புரியுதுன்னா நம்ம இதுவா இருக்கேன். இன்னொரு கான்செப்ட் சொல்றீங்க. பொருள் எவ்வளவு சொல்றாங்க, இந்த ஆர்டிகளோட விலை வந்து 3 ரூபான்னு சொல்றாங்க. அதான் இன்னொரு டப்பா இருக்குது, ஏ டப்பான்னு சொல்லி பி டப்பா. அந்த டப்பால என்ன சொல்றாங்க, 3 பொருளோட விலை வந்து எவ்வளவு? 2 ரூபான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செல்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த செல்ஸ் இது காட்டு பைசா, இந்த செல்ஸ் 5 பொருளை 4 ரூபாய்க்கு விற்கிறார். இல்லையா? ஃபர்ஸ்ட் பொருளை ஒண்ணு போல மாத்தணுமா? ஏன்னா இங்கிருந்து எடுக்கிற பொருளும் இங்கிருந்து எடுக்கிற பொருளும் சேம்னு சொல்லிட்டாங்க. இதை 3ஆல பெருக்கணும், இதை 5ஆல பெருக்கணும். அப்ப இங்கேயும் என்ன பண்ணுவோம், 3ஆல பெருக்கணும், இங்கே என்னது 5ஆல பெருக்கணும். 15 பொருள் ஏ டப்பாலாங்க, ஏ பாக்ஸ் வந்து இருக்கிற 15 பொருளோட விலை 9 ரூபா. அடுத்து பி பாக்ஸ் வந்து எடுக்கிற 15 பொருளோட விலை 10 ரூபா. இப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 15 பொருள், நான் தமிழ்ல உங்களுக்கு புரியுற கண்டியில் எழுதிட்டா 19 ரூபாய். ஏன் அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, 5 பொருளை 4 ரூபாய்க்கு வந்து விற்கிறான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன் 5 பொருளை 4 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க.
அப்போ ஒரு பொருள் ஒரு பொருளை வந்து 4 பை 5 ரூபா. ஆனா இங்க செல்லிங் பிரைஸ் உங்களுக்கு எத்தனை பொருளுக்கு தேவை? 15 பொருளுக்கு தேவை. அப்ப இங்க வந்து என்னது 15 பொருள். செல்லிங் பிரைஸ் 15 பொருள் சீக்கிரத்து 4 பை 5 இன்ட்டு 15. ஒரு 5 பொருளை வந்து 4 ரூபாய்க்கு விற்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொருளோட விலை எவ்வளவு கேட்டாங்க? என்ன சொன்னீங்க? 500 ரூபாய்க்கு 5 ஆப்பிள் அப்படின்னா ஒரு ஆப்பிளோட விலை எவ்வளவு சொல்லுவீங்க? 750 ரூபா. ஒன் ஆப்பிள். 4 பை 254. அது என்ன சொல்லுவீங்க? ரூபா பை பொருள். ரூபாய் பை பொருள் சொன்னீங்கன்னா விலை தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ரூபா பை பொருள் போட்டீங்க அப்படின்னா விலை தெரிஞ்சுக்கும். ஆனா இங்க எனக்கு 15 பொருளுக்கு தேவை. இந்த ஒரு பொருளுக்கு நான் கண்டுபிடிச்சேன்னா அது 15 போயிருச்சுன்னா இங்கேயும் 15 போயிருச்சுன்னா நான் 3 12. அந்த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 15 பொருள் சீக்கிரம் எவ்வளவு ரூபா 12 ரூபா நஷ்டம் பார்த்தாலே தெரியும். கழிச்சிங்கன்னா 7 பை காத்த பிரைஸ் தெரியுது. 7 பை 19 இது நிலை பண்றது 1 பை 19 வேல்யூ 5.26 வரும். இது 7 மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ. பதினேழு பை 19. 17 பை 19. பொருள் 4 ரூபாய். ஒவ்வொரு பொருள் வந்து 4 ரூபாய் 12 ரூபாய் 12 பொருள் வச்சு நோட் பண்ணி எடுத்து வச்சு இது என்ன வந்து வள்ளி வந்து 0.84% என்ன போய் படிச்சுட்டாங்க. இது அடுத்த டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு 2 வீடை வந்து வாங்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு இந்த வீடு இப்போ 6 இன்னும் 60 70 ஒரு ஃபிளாட் வந்து விற்கிறான் 10% லாபத்துக்கு விற்கிறான். இந்த வீடை வந்து 15% நஷ்டத்துக்கு விற்கிறான். இல்லையா? அந்த ஹவு மச் எவ்வளவு லாபம் வந்து விற்பான். இதே காஸ்ட் பிரைஸ். இல்லையா? காஸ்ட் பிரைஸ். இது வந்து பேசிக்க அந்த ரூபாயே இல்லாம கூட சொல்றது. இது காஸ்ட் பிரைஸா? இது வந்து நான் இப்படி புரியுற மாதிரி 60 0 அப்படின்னா இன்க்ரீஸ் 110 100 வச்சுக்கலாம். ஓகே அதுமாதிரி 60 75 0 0 15% இன்வெஸ்ட் பண்ணாங்க. 85% ஓகே இருக்கு 60 75 0 110. இது வந்து 66 82 அதிகமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிச்சு 60 75 0 இன்னும் 85. அப்போ 5 1 6 7 இது வந்து எவ்வளோ 75 0 0 0 102. இப்போ 12 பெரிய நம்பரா வரும். நான் சிக்கோன்னு சொல்லுவேன். ஒரு கோடி கிட்ட வரும். அதான் இது என்னது செல்லிங் காசு பேசி இது என்னது செல்லிங் பிரைஸ். ஓகே இதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படி பண்ணணும் டைம் ஆகும். அவ்வளோ பெரிய நம்பர் சொல்லி வராது. டிஃபரன்ஸ் பை காசு பெரிய 100 போட்டு கண்டுபிடிச்சிங்க. அவன் லாபத்தை விற்றுக்கான் நஷ்டம் தெரிஞ்சு போச்சு.
கிறிஸ்தவனை பத்தி சொல்லிடுச்சு. இத இப்படி செய்யாம இந்த நம்பரை 100ன்னு வச்சுக்கீங்கன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் ரூ. 100 விற்கிறது. பொருள் வந்து 110% அது வந்து நிலைமை 100 விற்கும்போது 85 ஆயிரம். இது காஸ்ட் சாரி காஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பொருள் இது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ரெண்டும் சேம் தானே சேமான விலை விற்கிற விலை வந்து இது 200 காஸ்ட் பிரைஸ் இது 190 இவ்வளோ என்ன சந்தி குறைஞ்சது இது 200 யூஸ் என்ன பண்ணுறது -2.5% தான் லாஸ். இந்த சம்ம அப்படி செஞ்சாலும் அதே தான் வரப்போகுது இப்படி செஞ்சாலும் அதே தான் வரும். செகண்ட் ஒரு ஷார்ட் கட் சொல்றாங்க காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் 10% காஸ்ட் பிரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2% டிஃபரன்ஸையும் கழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த 10% சொல்லி ஒரு 15% டிஃபரன்ஸ் இல்லைங்களா அதே கழிங்க 10% லாபம் 15% பையில் தான் காஸ்ட் பிரைஸ் 2 காஸ்ட் பிரைஸ் சேம் இது லாபமா நட்டமான்னு கேட்டாங்கன்னா ரெண்டு செட்டு ஜுவல்லரி 4000 நினைச்சாங்க அப்போ காஸ்ட் பிரைஸ் ஒன்று சொல்றது காஸ்ட் பிரைஸ் ஒரு ஜுவல்லரிய 10% லாபம் கொடுத்தா இன்னொரு ஜுவல்லரிய 6% காஸ்ட் பிரைஸ்னா ஃபார்மா கட்டி போட்டு செஞ்சிடணும். எவ்வளவு வாங்கி கிளீன் ஆயிருக்கான்னு அப்போ 2 செட்டு வாங்கிட்டா அப்படின்னா ஒரு பொருளுக்கு 4000 2 பொருளுக்கு 8000 வாங்கிப்பா எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம் அடைஞ்சிப்பா 1/100 80 லாபம் அடைஞ்சிப்பா பெர்சன்டேஜ் கேட்டா இதோட நிறுத்தி சொல்லுவேன். பீஸ்ல கேட்டாங்கன்னா எவ்வளவு பீஸ் காசு பிரைஸ் 2 பொருள் 4000 பிளஸ் வந்து 4000 அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரும். இப்போ பொருளை வந்து விற்கிறீங்க 9/2 செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 செல்லிங் பிரைஸ் ஆஃப் 2 9/2 வித்தாச்சு. இதுல வந்து 20% லாபம் கிடைக்கும். இதுல வந்து 20% நஷ்டம் விற்கிறாங்க. எப்படி செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணிடுறோம் 20% 20 வேணும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/5 காஸ்ட் பிரைஸ் வந்து 5 ரூபா அப்படின்னா இதுக்கு இடையில உள்ள காஸ்ட் பிரைஸ் வந்து 5 ரூபா ப்ராஃபிட் எவ்வளவு ரூபா 1 ரூபா செல்லிங் பிரைஸ் கிட்ட காஸ்ட் பிரைஸ் செல்லிங் ப்ராஃபிட் காஸ்ட் பிரைஸ் 5 ரூபா பட் ப்ராஃபிட் 6 ரூபா செல்லிங் பிரைஸ் ஒரு 6 ரூபா ஓகே. நாங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 20% நஷ்டத்துக்கு விற்கிறோம். இது லாபம் 20% நஷ்டம் ஆகுது 20 1/5 காஸ்ட் பிரைஸ் 5 ரூபா நஷ்டம் காஸ்ட் பிரைஸ் 5 அப்படின்னா லாஸ்ட் வந்து எவ்வளவு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ரூபா
ரூ. 4. ஓகே. அது மாதிரி விக்கிற விலை வந்து இங்க சேம்ன்னு குடுக்கறதுனால இங்கே என்ன விலை சேமா மாத்துவோம். மினிமம் அதாவது 20 கார்த்திக் பேசுறப்ப இங்க வந்து ரூ. 24 இங்க வந்து ரூ. 16. அப்போ 40 கார்த்திக் பேசுறது எவ்வளவு ரூபா? கார்த்திக் பேச எவ்வளவு ரூபா? 40 ரெண்டுத்தையும் add பண்ணு. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ரூபா? ஓ, செல்லிங் பிரைஸ் சேமா பண்ணுவீங்க. செல்லிங் ஸ்டேட் செல்லிங் பிரைஸ் சேமா பண்றோம் அப்படின்னா இந்த 6 வச்சு இது இதுல இருக்கும். இந்த 4 வச்சு இது இதுல இருக்கும். இது 6ல இது 20 இது 30. நீங்க இந்த செல்லிங் பிரைஸ் வந்து சேம்னு சொல்லிட்டு இது என்னது 24 வரும். இது என்னது 24. அப்போ கார்ட்ஸ் பிரைஸ் எவ்வளவு? தேர்ட்லையும் வெல்ஃபேர்ல அப்ளை ஃபுல் பண்ணிட்டு கார்ட்ஸ் பிரைஸ் எவ்வளவு? 50 செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? உங்களுக்கு தம்பி 24 இது 24. கார்ட்ஸ் பிரைஸ் எவ்வளவு? 50 ரூபா. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? கஸ்டம் மீன்ஸ் எவ்வளவு? 5 ரூபா. ரைட், காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 50 மீன்ஸ் 4 கிடையாது. நீங்க எனக்கு இது கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட்டோட சதவீதமும் லாஸோட சதவீதமும் சேமா இருந்ததுன்னா லாஸ் பை பர்சன்டேஜ் தான் வரும். லாஸ் ஸ்கொயர் பை பர்சன்ட். இப்போ வந்து இப்போ 20% லாபத்துக்கு வச்சுக்கோங்க, 20% நஷ்டத்துக்கு ஸ்கொயர் பண்ணுவோம். 20 ஸ்கொயர் பை 80 இப்போ 300 பை 80 அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது என்னதுதான் லாஸ். லாஸ் பர்சன்டேஜ் லாஸ். இது சேமா இருந்தா இந்த 50. Much. One person sells 2 articles for random empowerment. ஒரு சௌகரியம் இருக்கிறாரு, இன்னொரு சௌகரியம் $500. இதுல $500 லாபம் கிடைச்சி இதுல வந்து $500 மிஸ் பண்ணி நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டும் ஒன்று இருந்ததுன்னா காசு ஸ்கொயர் பை ட்ரிக்கை 15 ஸ்கொயர் சொல்லிட்டேன். அதெல்லாம் 2.25 இது என்னதுன்னா லாஸ்ட். Yeah. எவ்வளவு ரூபாங்க? 2.25 நஷ்டம் வச்சு ரூபாய் தான். இங்க வந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து 100 கழிக்கிறது. நேரு மீன்ஸ் 2.25 by அந்த இதை சால்வ் பண்ணிக்கணும். எவ்வளவு பாயிண்ட்ஸ் புரியுதா? ஒரு 15% லாபம்
இது கண்டிப்பா அது வந்து கான்ஸ்டன்ட். இப்ப லாஸோட ஸ்கொயர் எழுதி அதோட 220 25 இப்போ வரைக்கும் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்டை கொஞ்சம் வேற ஒரு விஷயம் இல்லை. ஒருத்தன் 20% லாபம் பார்க்குறான், இன்னொருத்தன் வந்து 40% கஷ்டம் தான். ஏன் அந்த விஷயம் ரெண்டு விதமா வந்து விற்கிறாங்க. லாபம் வரும் அது மிச்சம். இப்போ இது வந்து விற்கிறதா சரி, ஏன் இப்போ இது 20% 20 பை நிறைய அடுத்தது 1 பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 2 லாபம்னு போயிட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் 6 ஓகே. இப்போ இது 40 நஷ்டமா 40 அடிச்சு 2 பை சார் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் 5 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ரூபா கழிச்சு 3 ரூபா. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் சேம்ட்டாங்களா. இப்போ இந்த 6 வச்சாச்சு இது என்ன பண்ணும் 6 இது போல இது 10 மாதிரி இருக்கும். இது எனக்கு 6 இது 5 காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு இது 5 10 15 செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 6 ரூபா. ஏன் காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸ் அதாவது 12 ரூபா. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு மினிமம் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 15 இன்ட்டு 5 காஸ்ட் நெகட்டிவ் ஆமா. புல்லாக்ஸ் புல்லாக்ஸ் சொல்லி வாங்குறாங்க 8400 வாங்குறாங்க ஒரு புல்லாக் போட்டுறாங்க. ஓகே. அண்ட் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு ஒரு புல்லாக் வந்து 20% லாபத்துக்கு வந்து வச்சுறேன். அண்டு எனக்கு வந்து கடைசியில் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் புல்லாக் காஸ்ட் பிரைஸ் 20% லாபம் தானே 20 பை 100 அப்படின்னா எனக்கு 1 பை காஸ்ட் பிரைஸ் 5 செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 6. ஏன் ஓகே. ஸோ மிச்சது சேம்ட்டாங்க. அப்போ இதுவும் எனக்கு 6 வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு 12 வந்துடும். இப்போ இங்கேயும் என்ன ஒன்று 12 வரணும். இது என்ன வருஷம்னா வச்சுங்க எல்லாருமே என்ன வரும் 1 = 12. ஏன் அப்போ செகண்ட் புல்லாக்கோட லாப சதவீதம் தேவை. லாப சதவீதம் எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு டிஃபரன்ஸ் எவ்வளவு 1 - 1 பை 7 14 2 selling price of 9 boxes equal to box price of 1 box. Selling price by cost price I know these are very first. Difference by selling price in the operation. 12 by
2/3. லாபம். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்ட் mutual fund at the price of 120 or cost price is equal to X 10 or selling price. Price is selling price equal to X by mutual. Okay. இந்த ப்ராஃபிட் வந்து எத்தனை ப்ராஃபிட் 25%. இப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ இருக்கணும் 120, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ இருக்கணும் 120 இருக்கணும். எக்ஸ் பை வந்து 120 எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். முடிஞ்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 100 பை 25 25 சென்டி மட்டும் 25 இன்னைக்கு 120 பெண்ணோட காஸ்ட் பிரைஸ் வந்து 96 செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் இல்லை. Selling price of 100 notebooks equal to gain, அதாவது by selling 100 நோட்புக்கை விற்றா அப்படின்னா அவருக்கு எவ்வளவு நோட்புக்ஸ் கிடைக்கும் 20 நோட்புக்ஸ் வந்து கிடைக்கும் நோட்ஸ். செல்லிங் பிரைஸ் ஆஃப் எஸ்பி ஆஃப் 20 நோட். ஸோ ஒன் நோட்டோட வர வந்து 1 ஓகே. அப்போ 120 நோட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். லாஸ்ட் 20 செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 120 நோட்ஸ் நோட்ஸ் 120 பீஸ் வச்சுக்கணும். ஓகே. அப்போ ப்ராஃபிட் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கணும் இது 120 2 வச்சு இது 20 வச்சு அப்போ இது 100 ரூபா தான் லாபம். டிஃபரன்ஸ் பை சிம்பிள் இன்டு என்ன கஷ்டம் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 100 நோட்டு. இப்போ 100 நோட்டோட செல்லிங் ப்ரைஸ் எஃப்டி வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. எஃப்டி வந்து 100 ரூபா. இந்த கெயின் வந்து என்ன பண்ணுறாங்க 20 நோட்டு வாங்கிட்டாங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ இருக்கணும் ப்ராஃபிட் வந்து 20 இருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ்க்குள்ள என்னென்ன இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும் காஸ்ட் ப்ரைஸும் இருக்கும். அப்போ ப்ராஃபிட் 20ட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து இது இருக்கும் 80 தான் இருக்கும். பெரிய விஷயம். ஓகே. அதாவது 0 என்னப்பா 100 நோட்டு நோட்ஸோட ஃபிக்ஸிங்கே அப்படி செல்லிங் ப்ரைஸ் ஃப்ரீயாக போகுது. 20 நோட்டோட கெயின் கிடைச்சிருக்கு. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கெயின் கிடைச்சிருக்கு. ஓகே. ஓகே. ஒரு நோட்டோட விலை வந்து எவ்வளோ ரூபான்னா 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 நோட்டை வச்சுக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டாங்கன்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ரூபா வச்சு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ரூபா 100 ரூபா. அப்போ காஸ்ட் ப்ரைஸை பற்றி தெரியவே இல்லையா காஸ்ட் ப்ரைஸை பற்றி தெரியவே இல்லை. ப்ராஃபிட் என்ன சொல்லிட்டாங்க 20 எஸ்பி தான். ப்ராஃபிட் என்ன சொல்லிட்டாங்க 20 எஸ்பி தான். காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட் சீக்கிரம் பாருங்க. செல்லிங் ப்ரைஸ் யூஸ்ஃபுல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு தாங்க 20 எஸ்பி தாங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 100 செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு எடுத்தோம் புரியுதா புரியுதா 100 நோட்டோட செல்லிங் ப்ரைஸ் 20 நோட்டு கெயின் கிடைக்கும் 20 செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ப்ராஃபிட்டோட இடத்துல என்ன 20 செல்லிங் ப்ரைஸ் போட்டாச்சு.
இந்த செல்லிங் ப்ரைஸ் வேலை நம்ம இன்டர் செல்லிங் ப்ரைஸ் போட்டாச்சு. ஓகே, இன்டர் செல்லிங் ப்ரைஸ் நம்ம நேற்று போட்டது. காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம இங்கே எடுத்தது. ஓகே, இதை இங்கே கொண்டு வந்து எடுக்கணும். அண்டர் காஸ்ட் ப்ரைஸ் பொறுத்து 100 செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 20 செல்லிங் ப்ரைஸ் 80 செல்லிங் ப்ரைஸ் பொறுத்து 100 காஸ்ட் கமிஷன் ப்ரைஸ் ஈக்குவல் டு மினிஸ்ட் வருது. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு வருது. இப்போ டிஃபரன்ஸ் வருது 20 பை காஸ்ட் ப்ரைஸ் என்பது இது உங்களுக்கு இந்த மெத்தட் புரியணும்னா இப்ப நான் தெளிவா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி 100 நோட் விட்டு நீ வித்துட்ட உனக்கு 20 நோட்டோட விலை வந்து கிடைச்சு அப்படின்னு ஏன் 20 கூட விலை இப்போ ஒரு நோட்டு ₹1 வச்சுக்கோங்க. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ கிடைக்கும்? ₹100 கிடைச்சது. இந்த ₹100க்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் காஸ்ட் ப்ரைஸும். ஓகே, ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டான் ₹20 சொல்லிட்டான். 20 நோட்டோட விலை உனக்கு கிடைச்சி அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 80 இருந்தாலும் எனக்கு என்ன வரும்? ₹100 வரும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹80, செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹100. இப்போ டிஃபரன்ஸ் ₹80 80 × 100 புரியுதாமா கண்ணா? 100 நோட் புக்கோட இது வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டு ₹100 எடுத்து 100 எடுத்து 20 நோட்டு வந்து விலை வந்து கிடைக்குதுட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் என்னெல்லாம் இருக்கு? ப்ராஃபிட்டும் இருக்கு, காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் 20ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மீதி ரிமைனிங் இருக்கிறது என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ் தெரியும். காஸ்ட் ப்ரைஸ் 80 தெரிஞ்சிடும், செல்லிங் ப்ரைஸ் 100ன்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு என்ன முடிச்சு ப்ராஃபிட் அதையும் முடிச்சு உங்களுக்கு அது புரியணும். ஈஸியாக தான் அப்ரோச். அந்த ஒரு விஷயம் தான். 13 கிலோகிராம் ப்ராஃபிட்ஸ் செல்லிங் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 7 கேஜி ஆப்பிள்ஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகே, ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஓகே, காஸ்ட் ப்ரைஸில் என்ன ஆப்பிள்ஸ் வந்து 1400 வாங்கியிருக்கு. எஸ்பி எத்தனை கிலோ கிடைக்கின்றாரு? ப்ராஃபிட் 7 எஸ்பி கிடைக்கின்றார். plus what CPs 6 SPs going past selling the house.